தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். புதுச்சேரி கூனிச்சம்பட்டு கிராமத்தில் 300 ஆண்டுகள் பழமையான திரௌபதி அம்மன் கோவிலில் மகாபாரதத்தை நினைவுகூரும் வகையில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடந்தது. 5ஆம் தேதி அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றதைத் தொடர்ந்து தேர் திருவிழா தொடங்கியது. மகாபாரத போர் 18 நாட்கள் நடந்தது. இதில் 17வது நாள் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டியதை நினைவுகூரும் விதமாக நேற்று தேரோட்டம் நடந்தது. அதனைத் தொடர்ந்து போர் வெற்றியை கொண்டாடும் விதமாக பஞ்சபாண்டவர்களுடன் இன்று தேரோட்டம் நடைபெற்றது. விழாவில் பக்தர்கள் இறந்தவர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்வதைப் போன்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். கிராமத்தின் அனைத்து சாலைகளிலும் வடம் பிடித்து இழுக்கப்பட்ட தேரை திரளான பக்தர்கள் பரவசத்துடன் வழிபட்டனர். பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2022-23 ஆண்டிற்கான ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு நாளை நடைபெற இருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஆணையர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் நிர்வாக காரணங்களுக்காக ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் மற்றும் பதவி உயர்வு கலந்தாய்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது மாறுதல் கலந்தாய்வு தொடர்பான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரீசன் சந்திக்க விரும்பியதன் காரணமாகவே ஓ பன்னீர்செல்வம் அவரை சந்திக்க ஒப்புக்கொண்டதாக ஓபிஎஸ்ஸின் இளைய மகன் ஜெயபிரதீப் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடந்த கிரிக்கெட் விளையாட்டை பார்க்க வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மருமகன் சபரீசனும் சந்தித்து பேசியது அரசியலில் பேசுபொருளாக மாறியது. இந்த நிலையில் ஓபிஎஸ் சபரீசன் சந்திப்பு தொடர்பாக ஓபிஎஸ்ஸின் இளைய மகன் ஜெயபிரதீப் சமூக வலைதள பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ளார். அதில் சபரீசன் சந்திக்க விரும்பியதன் காரணமாகவே ஓ பன்னீர்செல்வம் அவரை சந்திக்க ஒப்புக்கொண்டதாக ஜெயபிரதீப் தெரிவித்துள்ளார். உண்மையாக நடந்து கொள்பவர்கள் மற்றும் நியாயமான கருத்துக்களை தெரிவிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாதவர்களே விமர்சனங்களை முன்வைத்து அவரை விரோதியாக பார்ப்பார்கள் என ஜெயபிரதீப் கூறியுள்ளார். ஓபிஎஸ் அதிமுகவின் வளர்ச்சிக்காக பட்ட வழிகளை மனசாட்சியின்படி சுய அறிவோடு சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவும் அதன்படி விமர்சனங்களை முன்வையுங்கள் எனவும் ஜெயபிரதீப் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. போட்டியில் மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. அமைச்சர் மெய்யநாதன் போட்டியை தொடங்கி வைத்ததும் 6 சுற்றுகளாக போட்டி நடத்தப்பட்டது. வாடிவாசலில் சீறிப்பாய்ந்த காளைகளை 300க்கும் மேற்பட்ட காளையர்கள் அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் கட்டில், டைனிங் டேபிள், சில்வர் பாத்திரங்கள், ஃபேன், மிக்சி, குக்கர் உள்ளிட்டவை பரிசுகளாக வழங்கப்பட்டன. மைசூருவில் இருந்து சென்னை சென்ற வந்தே பாரத் ரயில் மீது அரக்கோணம் அருகே கல் வீசப்பட்டது. சனிக்கிழமை மாலை 6:15 மணி அளவில் மகேந்திரவாடி ரயில் நிலையம் அருகே வந்தே பாரத் ரயில் பயணித்தது. அப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் வந்தே பாரத் ரயில் மீது கற்கள் வீசினர். இதில் ரயில் பெட்டியின் கண்ணாடி லேசாக உடைந்தது. இந்த தாக்குதல் குறித்து ரயில்வே ஓட்டுநர் சென்னை சென்ட்ரல் ரயில்வே காவலர்களுக்கு தகவல் அளித்தார். இது தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு படை காவலர்கள் மற்றும் காட்பாடி ரயில்வே காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் கொச்சியில் இளைஞர்கள் 2 கும்பலாக சேர்ந்து தாக்கிய விவகாரத்தில் 2 கைது செய்யப்பட்டனர். ஆலுவா பகுதியில் கார் மீது ஆட்டோ உரசியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது காரில் வந்த 2 ஆட்டோ ஓட்டுநர்கள் கும்பலாக சேர்ந்து தாக்கினர். தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட 2 காவல்துறையினர் கைது செய்தனர். எஞ்சிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் கைதான 2 பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்தவர்கள் என்பதும் தெரியவந்தது. லால் சலாம் திரைப்பட படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக நடிகர் ரஜினிகாந்த் சென்னையில் இருந்து விமானம் மூலம் மும்பை சென்றார். ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா இயக்கும் லால் சலாம் படத்தின் படப்பிடிப்பு மும்பையில் 10 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இதற்காக அவர் மும்பை செல்லும் தகவல் அறிந்து ரஜினி ரசிகர்கள் சிலர் சென்னை விமான நிலையத்தில் ரஜினிக்காக காத்திருந்தனர். சிலர் ரஜினிக்கு ஷால்வை அணிவித்தனர். ஆனால் ரசிகர்களை அதிக நேரம் சந்திக்காமல் ரஜினிகாந்த் அவசரமாக புறப்பட்டு சென்றார். இதனால் ரஜினியிடம் ஆட்டோகிராஃப் வாங்க 1 மணி நேரம் காத்திருந்த ரசிகர் ஒருவர் ஏமாற்றமடைந்தார்.